அன்னை மடி அப்பக்கடை, நல்லா என்ன பேர், அன்னை மடி அப்பக்கடை. கடையை பார்க்கல நீட்டாக இருக்கிறபடியெல்லாம் வந்து அந்த வாங்கி சாப்பிடணும் உங்கள்கிட்ட எண்ணம் பெறமுன்னு. நிலத்திலிருந்து செய்கிறதுக்கும் இந்த எப்படி ஒரு கடை செட்டப்பில் வந்து செய்யக்கூடிய வந்து வியாபாரம் கொஞ்சம் கூட போகும். என்னம்மா அம்மா சொல்லுவா, இந்த பின்னேரத்தில் வந்து அந்த அப்பத்துக்கு தேவையானதை நாங்கள் இடிப்பாங்க உரல்ல, மர உரல்ல போட்டும் ஏன்னா மர உரல்ல போட்டு இடிப்பாங்க. இது இடிக்கக்கூடிய எனக்கு விளங்கிடும் கண்டைக்கு விடிய சாவதுக்கு அப்பம் தான் அவள் அம்மா மாடு விட தள்ளி இருக்கி, எங்களை விட தள்ளி இருக்கி. விடியச்சாமம் சில டைம் 3 மணி போகும், சில டைம் அப்பம் சாப்பிட்றதுக்கு அம்மாவோட விட்டு நிற்பேன். ஆனால் அம்மா வந்து கொடுத்து வைக்கணும் அப்படி அம்மா அடைக்கிறதுக்கு. ஆக்களுக்கு விற்கணும்லாம் சொல்ல மாட்டோம். நாம கேட்டா வந்து உடனே எத்தனை நாளும் சுட சுட இருக்கிற காட்டியான் ஏன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டோம். பாரம்பரிய இது சிற்றுண்டி வகைகள் மறைமுகமா போயிட்டு லைன்ல நிப்பாங்க. நானே சொல்றேன், நான் டோக்கன் கொடுக்க போறேன் நானே, நீ ஏண்டுக்கு அவ்வளவு கிரோட் 3 கொத்து 3000 கொத்து போட்டு கூட எனக்கு காணாது. அன்புள்ளங்களுக்கு வணக்கம். இலங்கையிலிருந்து வாய்ஸ் ஆஃப் நேஷன். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நாங்கள் எங்கே எடுக்கிறோம் அப்படின்னு சொன்னால் மட்டக்களப்பு மாவட்டம் வாகரை போகிற ரோட்டோரத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒரு அழகான ஒரு அப்பக்கடை ஒன்று இருக்குது. அந்த அப்பக்கடையில் பேர் வந்து அழகாத்தான் இருக்கும். அந்த அப்பக்கடையில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் தம்பி நானும் வந்து அப்பம் வாங்கி சாப்பிட்றோம். நிறைய நாள் இப்படியான ப்ளாக் வீடியோலாம் வந்து எடுத்து என்ன அப்போ அதனால் வந்து ஒரு வீடியோ வந்து மேக் பண்ணால் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வீடியோ எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். வாங்க அந்த அம்மாவோட கடையில் போயிட்டு நாங்கள் அப்பம் வாங்கி சாப்பிட்றோம். வாங்க எப்படின்னு பார்க்கலாம். பாலப்பம் என்ன அம்மா அப்பம் இருக்கா? என்ன அந்த பாலப்பம் மட்டும் தான் இருக்கு. சக்கரப்பம் ஓட வந்தான் செய்வீங்க. ஓகே சரி பாருங்க, அன்னை மடி அப்பக்கடை, நல்லா என்ன பேர், அன்னை மடி அப்பக்கடை. இது வந்து ஒரு என்ஜிஓ நிறுவனம் நினைக்கிறேன்னே, நிறுவனம் தானே, அன்னை மடி என்றே நல்லா தான் இருக்குண்ணே. எங்க இருக்கிறாங்கன்னு தெரியல எங்களுக்கு. உங்களை மாதிரி வந்து சாப்பிட்டு தெரியக்குள்ள நான் வந்து செய்தேனா, நிலத்துல இருந்து செய்தீங்க, நிலத்துல இருந்து இது கட்டி தரல கடை, நிலத்துல இருந்து செய்தேனா. அப்ப இப்படி வரக்குள்ள திருவண்ணாமலை வரக்குள்ள கேட்டவங்க சாப்பிடுத்து என்னம்மா உங்களுக்கு உதவி செய்யண்டு. அப்ப நான் சொன்னேன், எனக்கு ஒரு கடை கட்டித்தாங்க. என்னன்னு சொன்னா மேலுக்கு இருந்து காரங்கள் அது எச்சங்கள் மழை வந்தா எனக்கு கஷ்டம் செய்யறதுக்கு, எனக்கு ஒரு கடை கட்டி தந்தா பெரிய உதவியா இருக்குன்னு சொல்லி. அப்ப அவங்க சொன்னாங்க, சரியம்மா உங்களுக்கு ஒரு கிழமையால காசு ஒதுக்கி விடுவோம், நீங்க கடை கட்டணும், ஆனா உங்கள்ட்ட காசு தர மாட்டோம். இப்ப இந்த தம்பி மாதிரி நீங்க வந்து பாரம் எடுத்தா இந்த தம்பிட்ட பாரம் கொடுக்குறீங்க, கடையை கட்டி கொடுங்கன்னு சொல்லி. அதே மாதிரி அவங்க போய் ஒரு கிழமையால காசு போட்டாங்க அந்த தம்பிக்கு. அந்த தம்பி 2015 அந்த தை மாசம் 21ஆம் தேதி கடைக்கு வந்தேன். இந்த வருஷம் இந்த வருஷம் செஞ்சது பிறகு இப்ப அம்மா வந்து கடையில அழகா அந்த கடையை பாருங்க, தூரத்துல போறீங்கன்னு நீட்டா இருக்கு. உண்மையிலேயே அம்மா மாதிரி நாங்கள் செய்யக்கூடிய உதவிகளை வந்து பயன்படுத்தினாங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட வாழ்க்கை வந்து நல்லா அமைவனே. இது பாருங்கள், இது இப்போ எங்களை மாதிரி ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு நிறுவனமே. நாங்கள் யூடியூப்போட வந்து ஹெல்ப் பண்ணுறோம். ஆனால் யூடியூப் தெரியாமல் எத்தனையோ நிறுவனங்கள் வந்து மறைமுகமாக வந்து செயற்பட்டு இருக்காங்க. அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிறுவனம் தான் இந்த அன்னைமடி. இந்த அன்னைமடிக்கும் எனக்கும் வந்து எந்த விதமான தொடர்பும் இல்லைன்னு சில பேர் யோசிப்பீங்க. அன்னைமடி நிறுவனக்காரர்களும் தொடர்பு கொண்டு கொஞ்சம் ப்ரொமோட் பண்ண சொல்லிட்டு அப்படிலாம் இல்லை. நாங்கள் அந்த பேர் பார்க்க நல்லா இருந்துச்சு, அன்னைமடி என்ற பேர் வந்து நல்லா இருந்துச்சு. அவங்க உண்மையிலேயே அப்பா சாப்பிட்டு தான் வந்தேன். இப்போ அவங்க இப்போ செய்ததெல்லாம் உங்களுக்கு இப்போ எப்படிமா இருக்கு? நல்ல பிரச்சனை இல்லை, நல்ல இதா இருக்கு. அவங்க இப்போ வந்து ஒரு மாசத்துல ஒருக்காவது வந்து கடையை பார்த்துட்டு என்ன பிசினஸ் எப்படி போகுது, செய்யறீங்களா, செய்து கொண்டிருக்கீங்களான்ட்டு கேட்டு கொண்டிருக்காங்க. வந்து சாப்பிடுறதெல்லாம் போவாங்க. ஓகே, நல்ல விஷயம், நல்லா போகுது தானே. கடையை பார்க்கல நீட்டாக இருக்கிறபடியெல்லாம் வந்து அந்த வாங்கி சாப்பிடணும் உங்கள்கிட்ட எண்ணம் பெறமுன்னு. நிலத்திலிருந்து செய்கிறதுக்கும் இந்த எப்படி ஒரு கடை செட்டப்பில் வந்து செய்யக்கூடிய வந்து வியாபாரம் கொஞ்சம் கூட போகும். என்னம்மா 2 வாங்கிட்டு போவாங்க அண்ணே. இப்ப இந்த இதாலதான் பெட்ரோல் டீசல் பிரச்சனையாலதான் இடத்துல எங்களுக்கு கொஞ்சம் வியாபாரம் செய்யறதுக்கு இல்லாம இருக்குது. அப்படி இல்லாட்டி லைன்ல நிப்பாங்க. நானே சொல்றேன், நான் டோக்கன் கொடுக்க போறேன் நானே, நீ ஏண்டுக்கு அவ்வளவு கிரோட் 3 கொத்து 3000 கொத்து போட்டு கூட எனக்கு காணாது. இப்ப 2 கொத்து போட்டாதான், 2 கொத்து போட்டாலும் திருப்பி ஊருக்கு கொண்டு போய் பிசினஸ் செய்யணும். அப்படி இல்லைன்னு சொன்னா அங்கேயும் பிசினஸ் போவாடி சாப்பிடுற அளவுக்கு. உண்மையிலே அம்மாட்ட அப்போ சாப்பிட்டு பார்த்து அம்மாவோட காய குழம்புனே எப்போ இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு தாங்க ஒரு ஜோடி
சுட சுட நல்லா இருக்கும். வாழையெல்லாம் கொண்டு வர்றீங்களா? என்னத்துல கொடுக்குறீங்க? கொண்டு வரலமா, இல்லாடி வாழையில சிலுக்கையில கொண்டு வந்துதான் செய்து பிளேட்டுக்கு மேல வச்சு கொஞ்சம் அவசரத்துல ஓடி வந்ததால செய்து கொள்ளல. இப்ப இருக்குனது அதுனே. மூன்று கொத்து போட்டா போவோம்னே. மூன்று கொத்து 3.5 கொத்து போட்டேனாமா. இப்போ கொஞ்சம் போக்குவரத்து பிரச்சனையில கஷ்டமா இருக்கு. அது சரி. அப்பன் சாணி சாப்பிடல என்ன வி அவளை வீட்டு ஞாபகம் சொல்றேன். நல்லா இந்த அப்பத்துக்கும் எனக்கும் ஒரு பெரிய கதை ஒன்று இருக்குடா. சரியோ? என்ன கதைன்னா சொல்றேன்னா, யோகம்மா சரியோ, அதாவது எங்கட அம்மாட அம்மா யோகம்மா சரியோ, அவ சிலாக்கள் அப்பாக்கார என்ன கூப்பிடுறோம். சரியோ, எங்கட அம்மாவை வந்து அப்பன்னு சொல்றவே. அவங்க எந்த டைம் சொல்லுங்க? அவன் விடியச்சாமம் 2 மணிக்கெல்லாம் வந்து 4 மணிக்கு செய்யட்டுவாங்க. எங்கட அம்மாவும் இப்ப அப்பந்தான் எங்கட அம்மாவில இருந்து உருவாகினதுதான் நாங்க. அவங்க முருகடாஞ்சனை, நாங்க முருகடாஞ்சனை ஃபேமிலி. இப்ப இங்க வந்து திருமணம் செய்திருக்கிறதாலதான் இங்க இருக்கு. அவன் அம்மா மூலமா எரிஞ்சதான் அம்மா மூலம் வந்தது. சரியோ, அப்ப நான் வந்து சின்ன பொடியன். இப்ப சின்ன பொடியன் தான், 25 வயசுக்கு. சரியோ, அப்ப நான் எல்லாத்தையும் சின்ன பொடியன். சரியோ, ஸ்கூல் படிக்கிற பருவம். அப்ப மண்ட ஒரு காலத்துல எனக்கு உயிர் நாடி. அது வந்து எல்லா நாளும் வந்து அப்பன் சொல்றல சாப்பிட்டு தர போறேங்க. சரியா? எல்லாரும் யோசிப்பீங்க கையை கழுவான் சாப்பிட்றேன்னு. நான் காரக்குள்ள தண்ணி எடுத்து கையை கழுதான் வந்து நான் எல்லா நாளும் வந்து அப்பம் சுட மாட்டாங்க. இந்த வெள்ளாமை விதைச்சி வெள்ளாமை வெட்டு முடிஞ்சது பிறகுதான் வந்து அந்த அப்பம் போட வலிக்கிடுவாங்க. அப்போ அந்த அம்மா சொல்லுவா, இந்த பின்னேரத்தில் வந்து அந்த அப்பத்துக்கு தேவையானதை நாங்கள் இடிப்பாங்க. மர உரல்ல போட்டு ஏன்னா மர உரல்ல போட்டு இடிப்பாங்க. எனக்கு இடிக்கக்குள்ள எனக்கு விளங்கிடும் இன்றைக்கு விடியச்சாமத்துக்கு அப்பம் தான் உண்டு. அவள் அம்மா மாடு விடுவோம் தள்ளிருக்கி, எங்களை விடுவோம் தள்ளிருக்கி. விடியச்சாமம் சில டைம் 3 மணிக்கு போவேன், சில டைம் அப்பம் சாப்பிட்றதுக்கு அம்மாவோட விட்டு நிற்பேன். சரியோ, 2 எனக்கு அப்பம் அந்த வர கண்டுபிடி வலிக்கிறது இந்த கிண்டாங்கானே அந்த சத்தம் கேட்குங்க வெளியில். கேட்டாது ஆட்டோமேட்டிக்காக வந்து நம்மளோட கண் முழிப்பு வந்துடும். வந்தால் போனால் இனி அப்பம் சூட்டா நம்ம அடிக்க வேண்டியதான். ஆனால் அம்மா வந்து கொடுத்து வைக்கணும். அப்படி நம்ம அடைக்கிறதுக்கு ஆக்களுக்கு விற்கணும்லாம் சொல்ல மாட்டோம். நாம் கேட்டால் வந்து உடனே எத்தனை நாளும் சுட இருக்கிற காட்டியான் ஏன்னா அப்படிலாம் சொல்ல மாட்டோம். அம்மாவோட கடையில் அப்பம் சாப்பிட எனக்கு அம்மாவோட ஞாபகம் இப்ப வந்துமா நீங்க இப்ப இந்த இது இல்லையே பாரம்பரிய இது சிற்றுண்டி வகைகள் மறைமுகமா போயிட்டு இப்ப வந்து நவீன இது கேஸ் அடுப்ப வச்சு தானே செய்யறாங்க, தாச்சில தானே செய்யறாங்க. இது 10% 20% தான் இது இருக்குது. அப்படி செய்து கொண்டிருக்காங்க. எனக்கு 6 அப்பத்தில் ஒன்று தாங்களா சாடுவாங்க. இவர் வீடு எடுக்கிற பொடியன் வந்து டெய்லி அப்பம் தானே அவங்க வீட்டு. அவர் அம்மா அப்பன்னு சொல்றது. எத்தனை மணி சொல்ற? பெண்ண டைம்ல இப்போ சொல்லுவாங்களா? சுட்ட போல வில்லுவிடும். உனக்கு உங்க அம்மா ஞாபகம் வந்தீங்க பாப்பத்தை பார்க்குறேன். எனக்கு அம்மாவோட ஞாபகம் வந்த மாதிரி. இது என்ன சக்கரப்பம் தாங்க எடுக்க வரானுவாங்க. சக்கரப்பம் இதான புளிச்சாப்பம் பண்றது? இல்ல புளிச்சாப்பம் பாரு. இது சக்கரப்பண்டா. இது பனங்கட்டியப்பம் அந்த காலத்தாக்க.
நல்லா உடம்பு குறைக்க அப்படி சாப்பிட்டு செய்யலாம். அது கொஞ்சம் பயங்கா வந்த பனங்கட்டி கொஞ்சம் ஓ நல்லா வச்சு சாப்பிட்டா கொஞ்சம் நிறைய வைக்கிறது நிறைய வேணாம் காணும் கூடிதுரா பாய். என்ன சிரிக்கியல் விலகல ஓ அங்க நிக்கிறாங்க சாணு சக்கரை போலாம் சொல்றாங்க அம்மா சாடுவா அப்படி அப்படி அழகா தெரிஞ்ச ஆக்களோ மகள் மூத்த மகள் அப்ப என்ன தெரியுமா உங்களுக்கு அப்பா என்ன பேர் என்ன பேர் அம்மாவோட முத்துக்குமாரியோ மாரிமுத்து மாரிமுத்து யாரு வீட்டுக்கு முன்னுக்கு இருக்கிறவ பாத்தல இப்ப கேள்வி இதாயித்தோ உன் அம்மாவோட வீட்டை வந்தீங்க இப்ப தம்பி வந்து கேட்கறா மாரிமுத்துட வீட்டை மட்டும் போறா இங்க வேலை எழுது எங்க போறீங்க பயணம் மாண்டு அங்க அங்க போய் வரையிலாரு நாங்க போறோம். அப்ப அடுத்து வருவீங்களா? எப்படி காசு இல்லாம அப்ப நீங்க நேற்று கொடுத்ததுக்கு என்ன எவ்வளவு எடுத்து வர தேங்க அது இப்ப என்ன விலைக்கு தராங்க தெரியாது. எத்தனை எங்க எடுத்து வர இப்ப நாங்க பார்த்து எடுத்து வரேன். எவ்வளவு என்னமா எவ்வளவு தேங்காய் எடுத்து வரேன் அங்க இருந்து என்ன விலை ஒரு 2 தாரையாமா 2 இருந்தா பெரிய மாதிரி அங்க தேவையில்லம்மா அந்தாங்க இல்லம்மா நீங்க என்ன அப்பம் எல்லாம் தாரை இல்லைங்களுக்கு வடிவா இல்ல இல்ல பிரச்சனை இல்லம்மா இந்தாங்க அவங்க இப்ப அவங்களோட மகளாமா அது அவங்க தேங்காய் வாங்க போறாங்க 2000 மண்டோ ஒரு அக்கடை கேட்குறேன் 2000 கட்டுறீங்க 20,000 கட்டுறீங்களா 2000 கட்டுறீங்க 2500 இருக்குண்ணா 2500 தேங்காய் வாங்கிட்டு பரவாயில்ல பிடிங்க இந்தாங்க நாங்கள் விடத்த வந்து அந்த காசுக்கு அப்பம் வாங்கி சாப்பிடுறது போகணும் சரியோ ரெண்டு பிள்ளைகள நீங்க எங்க முழுக்க கஞ்சி சாப்பிடுறீங்க அப்பம் அப்படிதான் சாப்பிடுவேன் நான் எனக்கு பாலை போனாங்க பாலை போய் சாப்பிட்டாங்க கணக்கு முடியுது ஓ சீனியர் பண்ணுங்க நல்ல தேங்காய் எடுத்துவாங்க ஓ நல்ல ஆளு காய்ச்சி தான் நல்ல தேங்காய் வரும் சொல்லுங்க இந்த பஞ்சம் சாப்பிடுவார் பாலப்பம் உன் அம்மாட அப்பம் ஆயிக்காண்டு அம்மா ஒரு அம்மாய்க்கா அம்மா கஞ்சி ஆச்சா கஞ்சி ஆச்சுதுரா எப்படி கப்பியில எடுத்துமா பொழிச்சு கப்பி எடுத்து அது ரெண்டு இருக்கும் சுடு தண்ணி விட்டு நல்லா கொதிக்க வச்சு சுடு தண்ணி விட்டு அப்பச்சோடா இளநீ தண்ணி நாங்க சீனி எல்லாம் போடுறோம் நாங்க அவங்க எப்படி செய்யறாங்களே இல்லையா நாங்க சீனி இளநீ தண்ணி ஆனா நாங்க கஞ்சி ஆச்சுல வறுக்கிறோம் வறுத்துதான் இருக்கு வறுத்தா அந்த சாப்பிட்டு இங்கதானே எப்படி இருக்கு நல்லதா இருக்கு அம்மா கஞ்சி ஆச்சுற விதமே எனக்கு தெரியும் முருகடாஞ்சியில இருந்து அங்கால ஏரியா உள்ள வறுத்துட்டான் அவன் வறுத்து எடுத்து அதை அந்த இறி வைப்பாங்க இப்படி ஒரு கொஞ்சம் ஊற வைப்பாங்கண்ணே கொஞ்சம் 6 மணிக்கு அதை ஊறணும் அந்த எலி வைக்கணும்
என்ன புளிக்கும் புளிக்கணும் பிடிச்ச அப்புறம் அந்த அப்பம் வந்து படிவா மெதுப்பா அப்பமா வரும் இல்லாட்டி ரொட்டி மாதிரி தான் வரும். நான் இது மட்டும் செய்யறதில்ல. வண்டப்பம் கறி அப்பம் இருக்கு சம்பளம் இருக்கிற இதுல இருக்கிற ஐட்டம் முழுதும் ஓட பண்ணாங்கடா. கறிய பண்ணலாம் செய்யல இன்றைக்கெல்லாம் இல்லை இல்ல போன பண்ணா மட்டுமே வீட்டுக்காரங்களுக்கு எடுப்பாங்க சாப்பாடுகள் சரி சொல்லுவாங்க. பயர் அப்பம் மட்டும் செய்யறாங்க. இந்தாங்கம்மா காணும் எனக்கு தண்ணி போத்தல் இருக்கா? போத்தல் அடிமையான இந்த கப்பில் தாங்க கையை கொஞ்சம் கழுவுறதுக்கு. அப்பத்திரி விலை கேட்குறாங்க எவ்வளவு? ஜோடி 100 ஓகே ஓகே ஓகேம்மா நன்றி. அப்பன் தந்து எங்களை உங்களுடைய அந்த என்ன கைவண்ணத்தில் நாவை ரசிக்கும்படி விட்டு தந்ததுக்கு நன்றி அப்படின்னு சொல்லி கொண்டு நாங்களும் வந்துட்டு பீரியை வந்து முடிச்சுக்கொள்ள அப்புறமா நன்றி. என்ன பேரம்மா கூட? விஜயலட்சுமி அம்மா. அப்ப உங்களோட மகள் மூத்த மகளுக்கு என்ன தெரியும் என்ன? அவட வீட்டுக்கு முன்னுக்கு தானே போறீங்களா? உதவி செலுத்து போனாங்க எங்களை மாரிமுத்தம்மாவுக்கு. இது கதை பிள்ளையாள் அவங்களுக்கு ஏன்னா வீடு அவங்களோட வீட்டுக்கு ஒண்ணு தான் போறேன். அவ சொன்னாவோ இப்ப உங்கள்கிட்ட சொன்னவதானே நாங்க எங்கட வீட்டுக்கு முன்னுக்கு பாருங்க அந்த குடியில் அம்மாட வீட்டு. அப்ப என்னத்துக்கு எங்களுக்கு தெரியும் என்னத்துக்கு போயிருப்பீங்கன்னு எங்களுக்கு தெரியாம. நான் மாரிமுத்த வந்து நான் காதலிக்கிறதுக்கு போறேன். நான் பிரச்சனை இல்லை தானே வயசுக்கு அம்மாவும் இளந்தாரி பொடியனும் காதலிச்செல்லாம் ஒன்னு பிரச்சனை. அது என்ன இப்ப நடக்காத காரியம் இல்லையே நடக்குது தானே. அது சரி சரியோ. அது நீங்க பாத்துருக்கீங்க மாரிமுத்தம்மா அந்த ஒரு குடிசை வீட்டுக்குள்ள இருந்தாங்கன்னு அவங்களோட மகள்கிட்ட எல்லாம் போய் நாங்கள் காய்ச்சிருந்தோம். அங்க போனது வந்து அவங்களோட மகள் வந்து பார்த்து சொல்லியாங்க. இது அறவுரையா வீடியோ பார்த்தாங்கன்னா கொஞ்சம் என்ன பிள்ளையா கிடக்கும். உங்களுக்கு தான் நம்ம அது காசு தந்தது கடந்தரல உங்களுக்கு. நான் நீங்க வச்சு கொடுத்து தந்தாங்க அம்மா கடந்து வச்சிங்களோ? ஆமா கடன் இல்ல உங்களுக்கு தந்தது. நன்றியா. இதே மாதிரி உதவி செய்ய தான் போனாங்க அங்க. என்ன இப்போ உங்களுக்கு வந்து இப்போ ஒரு உதவி ஒன்று செஞ்சு இருக்காங்க. நாங்கள் என்னண்டாமா திரும்ப ஒரு ஆளை வந்து சோம்பேறியாக்க மாட்டோம். ஏன்னா திரும்ப சோம்பேறியாக்க மாட்டோம். உண்மையிலே இந்த அன்னமடி என்ன நிறுவனத்துக்கு நாங்கள் எங்களுடைய யூடியூப் சார்பாக வந்து நாங்கள் நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் சொல்லிக்கொள்கிறோம். முதலாம் மாதம் வந்து செய்து கொடுத்த இப்போ வரைக்கும் அந்த கடையை வந்து அழகான முறையில் வந்து ரன் பண்ணுறாங்க. அம்மா ஒரு விஷயம் வந்து சொன்னாங்க. என்னென்னு சொன்னால் இங்கே அந்த டோக்கன் நானும் கொடுக்கணும்னு சொன்னாங்களே. ஏன்னா அவ்வளோ க்ரௌடாக இருக்கிறதாம். ஒவ்வொரு டோக்கன் படி வாங்க நாங்கள் வந்து பேங்க் மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஓகே அப்போ அம்மா சார்பாக வந்து அந்த அன்னைமடி அப்பக்கடை என்ன போட்டு கொடுத்த அந்த அன்னைமடி நிறுவனத்துக்கும் நன்றிகளையும் சொல்லிக்கொண்டு இன்றைக்கு ஒரு புதுவிதமான அனுபவம் நிறைய காலத்துக்கு போல அனுபவிச்சு நாங்கள் அப்பன் சாப்பிட்டுனோட வந்து சனுவனுடைய அம்மாவையும் எங்களுடைய அம்மாவையும் வந்து ஞாபகப்படுத்தி இருக்கும். உங்களுக்கு யாரெல்லாம் வந்து ஞாபகம் பாருங்க இந்த அப்பத்தை பார்த்த உடனே அப்படின்றத வந்து கமெண்ட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிக்கொண்டு நானும் வந்துட்டு வீடியோ வந்து முடிச்சுள்ள பிறன். ஓகே மகளே ஏதோ ஒரு வகையில் இந்த காணொலி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு சொல்ல அப்புறம் இந்த காணொலி பிடிச்சிருந்தா இந்த காணொலி பற்றிய கருத்துக்களை வந்துட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் மற்றும் ஒரு காணொலியில் உங்களாரையும் சந்திக்கும் வரை விடைபெறி செல்லும் நான் என்னிடம் உங்கள் அன்பின் வாய்ஸ் ஆஃப் அனுஷான். பாய்.